கவிஞர் கண்ணதாசன் கூட ஒரு முறை சொன்னார், ஒரு உதவி இயக்குனர் இளம் வயதில் இறந்து விட்டால் நேரடியாக அவர் சொர்க்கத்துக்கே போய் விடுவார். ஏன் அப்படின்னு கேட்டாங்க கண்ணதாசன். அதுக்கு கண்ணதாசன் சொன்னார், ஒருவனை 2 முறை நரகத்தில் போடுவதற்கு கடவுளுக்கு அதிகாரம் கிடையாதுன்னார். இப்போ இயக்குனர்களுக்கு என்ன கோவம் வரும்னா, நம்ம சொல்கிற கதையை இவங்க ஓகே பண்ண மாட்டேங்கிறான். கிரியேட்டிவ் சைடு இருக்கிறவங்க இருக்காங்கல்ல, இப்போ ஒருத்தர் சிந்திக்கிற முறை வந்து இன்னொருத்தருக்கு பிடிக்காது. ஒருத்தர் கமர்ஷியல் படமாக பார்த்துருப்பார், ஒருத்தர் ஆர்ட் ஃபிலிமாக பார்த்துருப்பார். 2 பேரும் கூடி வேலை செய்ய முடியாது. இவர் சொல்கிறது பூரா தப்புன்னு அவர் சொல்வார். முரண்பட்டவர்கள் ஒருவரை ஒருவர் ஒரு இடத்துல சந்திப்பாங்க. கடுமையாக தாக்கிக்கிறாங்கிறது அரசியலில் உண்டு. ஆனால் சந்தித்துக் கொள்வார்கள் ஏதாவது ஒரு பொது வெளியில். நடிங்கிறவன் ஒரு குரங்குன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு எடுத்துக்காட்டுக்காக. டைரக்டர் வந்து ஒரு குரங்காட்டி மாதிரி. இப்போ திடீர்னு வந்து குரங்குக்கும் குரங்காட்டிக்கும் சண்டை வந்துடுது. இப்போ குரங்குட்டே போடா அப்படின்ட்டு போயிடுது. யாரை? குரங்காட்டியா? போடா, உனக்கெல்லாம் வித்த கட்ட முடியாதுப்பா அப்படின்னு சொல்லும்போது இந்த குரங்காட்டியே குரங்கா மாறுறது இருக்குல்ல, அதுதான் டைரக்டருக்கெல்லாம் நடிகராகிறது. ரொம்ப சிரமமான விஷயம். இதை நான் சொல்கிறது சில பேர் கோச்சிக்குருவாங்க, என்னடா நடிகனை போய் குரங்குங்கிறான் அப்படின்லாம் சொல்லுவாங்க. ரொம்ப சிரமமான விஷயம். இப்போ எதுவுமே நடக்காதுல்ல. 2 மணி நேரத்தில் சினிமாவில் எல்லா பிரச்சனையும் தீர்த்துறாங்களே. இந்த உலகத்தில் 2 மணி நேரத்தில் தீர்க்கிறது எங்கேயும் சுப்ரீம் கோர்ட்டில் தீர்க்க முடியல. இந்த ஆபத்து இருக்கிறதுனால ஒரு பக்கம் வந்து ஹீரோக்கள் தேவைப்படுறாங்க, இன்னொரு பக்கம் நல்ல கதை இருக்குது, நடிக்கிறதுக்கு வரமாட்டேங்கிறாங்கிறதுனால டைரக்டர்கள் கோபத்தை ஹீரோவாகிறாங்க. அவங்கவுங்க இடத்துல நின்றுக்கிட்டால் நல்லாயிருக்கும், ஆனால் அதுக்கு வாய்ப்பு இல்லாமல். பாப்கார்ன் சினிமா நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடைய சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இணைந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் திரு ராஜகம்பீரன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். தற்போது ரொம்ப பரபரப்பாக பேசப்பட்டுக்கூடிய ஒரு படம் தான் இன்னைக்கு ரிலீஸ் ஆகிருக்கக்கூடிய ஸ்டார். இந்த படத்தை பற்றி உங்களோட கருத்து என்னங்க சார்? ஸ்டார் படம் அப்படிங்கிறது வந்து சினிமாவுக்கு முயற்சி செய்யக்கூடிய ஒரு இளைஞனுடைய கதையை வந்து அவங்க படமாக எடுக்கிறாங்க. எப்போவுமே என்னென்னா, சினிமாவுக்கு போராடக்கூடியவர்களுடைய கதை இருக்கு இல்லையா, அது பெரும்பகுதி வந்து எல்லா ஜனங்களுக்குமான படமாக வந்து எப்போவுமே மாறினது கிடையாது. ரொம்ப ரேராக வந்து சில படங்கள் வெற்றி பெற்றிருக்கே தவிர, அது என்ன காரணம்னா, சினிமா என்பது ஒரு குறிப்பிட்ட சாராருக்கானது. சினிமாவில் ஏன் ஒருத்தர் இவ்வளோ கஷ்டப்படுறாரு? இப்போ முகவரின்னு ஒரு படம் வந்து அஜித் வந்து மியூசிக் டைரக்டர் ஆகணும்னு போராடுவார். அது மாதிரி அதுக்கு முன்னாடி பாரதி ராஜா படம் வந்து நிழல்கள்னு ஒரு படம் இருக்குது. அதில் வந்து அதே மாதிரியான, அதுவும் மியூசிக் டைரக்டர் ஆகிற முயற்சி அல்லது நடிக்கிற முயற்சி, அந்த மாதிரியான ஒரு கவிஞனுடைய கதை, அந்த மாதிரிலாம் வந்திருக்கு. கோடம்பாக்கம்னு ஒரு படம் வந்திருக்கு. சினிமா உதவி இயக்குனர்கள் படுகிற துயரத்தை குறித்த ஒரு படம். கவிஞர் கண்ணதாசன் கூட ஒரு முறை சொன்னார், ஒரு உதவி இயக்குனர் இளம் வயதில் இறந்து விட்டால் நேரடியாக அவர் சொர்க்கத்துக்கே போய் விடுவார். ஏன் அப்படின்னு கேட்டாங்க கண்ணதாசன்ட்ட. அதுக்கு கண்ணதாசன் சொன்னார், ஒருவனை 2 முறை நரகத்தில் போடுவதற்கு கடவுளுக்கு அதிகாரம் கிடையாதுன்னார். ஏன்னா உதவி இயக்குனராக இருப்பது என்பதே ஒரு நரகத்தில் இருக்கிறதுக்கு சமமானது அப்படின்னு கண்ணதாசன் எழுதினார். என்ன காரணம் அப்படின்னா, சினிமா வந்து ஒரு கான்ட்ராக்ட் ஜாப், ஒரு ஒப்பந்த தொழில். அந்த காலகட்டத்தில் ஒரு 60 நாள் படப்பிடிப்பு நடக்குது. 2 ஷெட்யூல் 30 நாள் எடுக்கும் சில இடங்களில். கதை வாதம் அப்படின்னு ஒன்று இருந்துச்சு ஒரு காலத்தில். இப்போ அதை எடுத்து அதை பெரும்பகுதி இப்போ இல்லாமல் போயிடுச்சு. அதிகமாக கதை விவாதமாக வந்து அதிகபட்சம் ஒரு 2 மாதம், படம் ஒரு 2 மாதம், போஸ்ட் ப்ரொடக்ஷனு 2 மாதம், அதிகபட்சம் 6 மாதத்துக்கு தான் வேலை இருக்கும். அதையே அவன் நினச்சிக்கிட்டு இன்னொரு 6 மாதமோ 1 வருஷமோ 2 வருஷமோ வேலை இல்லாமல் திரிவாங்க. அதே டைரக்டருக்கு மறுபடியும் கால்ஷீட்டு இன்னொரு ஹீரோ டேட்டு கொடுத்து மறுபடியும் ஒரு கதையை உருவாக்கி மறுபடியும் ஷூட்டிங் போகிறதுக்கு ஒரு 1.5 வருஷம் 2 வருஷம் ஆகும். இந்த 1.5 வருஷத்துக்கு வந்து அவனுடைய எந்த பேமெண்ட்டும் பெருசாக வந்து சம்பளமே பெருசாக இருக்காது. உதவி இயக்குனரை வேலை செய்யும் போது பெரிய சம்பளங்கள் இருக்காது. இன்னொரு 1 வருஷத்தை தாங்கிறதுக்கான வருமானம் வந்து அவங்களுக்கு இருக்காது. வேற யார்ட்டையும் போக மாட்டாங்க சார், வேற யாரும் வந்து சேர்க்க மாட்டாங்க. அது ஒரு டீம் இருக்காது. எப்போவுமே என்ன செய்வாங்கன்னா, ஒரு இயக்குனருடைய டீமில் இருக்கிறவங்களுக்கு வந்து இன்னொரு டீமில் வந்து பெரும்பகுதி வந்து சேர்க்க மாட்டாங்க. அப்படி சேர்க்கணும்னா அவர் சிறப்பாக வந்து சீன் சொல்லக்கூடியவரா, டைரக்டருடைய வேலை சுமைகளை குறைக்கக்கூடியவரா, அவருக்கே எல்லா டைரக்ஷனும் தெரியும், அவர் வந்து டைரக்டர் வேலையை பாதி வேலையை அவரே பார்த்துக்குறாரு, அப்படிங்கிறவர்களுக்கு மட்டும்தான் அடுத்து வேலை கிடைக்கும். கிரியேட்டிவ் சைடு இருக்கிறவங்க இருக்காங்கல்ல, இப்போ ஒருத்தர் சிந்திக்கிற முறை வந்து இன்னொருத்தருக்கு பிடிக்காது. ஒருத்தர் கமர்ஷியல் படமாக பார்த்துருப்பார், ஒருத்தர் ஆர்ட் ஃபிலிமாக பார்த்துருப்பார். 2 பேரும் கூடி வேலை செய்ய முடியாது. இவர் சொல்கிறது பூரா தப்புன்னு அவர் சொல்வார், அவர் சொல்கிறத பூரா தப்புன்னு இவர் சொல்லுவார். சண்டை தான் அவனுக்கு 2 பேருக்கும். உனக்கு சினிமாவே தெரியாது, நீ ஒரு இடியட் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க கடைசியில். இது மாதிரி சண்டையெல்லாம் நடக்கும் நிறையா. அதனால் சினிமாவில் வந்து எப்படின்னா, சினிமா என்கிற கனவு வந்து ஒரு சிலருக்கு தான் கை கொடுக்குறது. அதாவது சினிமாங்கிறது கடல் மாதிரி, அதில் முத்து குடித்தவர்கள் சில பேர் தான், மூச்சடைத்து இறந்தவர்கள் பல பேர். முத்து எடுக்க முடியலைனாலும் பரவாயில்ல, வெறும் சிப்பியை மட்டும் எடுத்தவங்களும் நிறையா இருக்காங்க. அதனால் எல்லா காலத்திலையுமே சினிமாவில் வெற்றி பெற்றவர்கள் அப்படின்னு யாருமே கிடையாது. ஒரு காலத்தில் வியப்புக்குரியவர்களாக இருந்தவங்கள்லாம் இன்னொரு காலகட்டத்தில்
ஒன்றுமே இல்லை, மார்க்கெட் இல்லாத ஆட்கள் அப்படிங்கிற மாதிரி மாறி இருக்கிறாங்க. அதனால் சினிமாவுக்கு முயற்சி செய்பவர்களின் கதை அப்படிங்கிறத ஸ்டார் படம் அட்டன் பண்ணியிருக்கு. இன்னைக்கு ஒரே நாளில் 2-3 படங்கள் ரிலீஸ் ஆயிருக்கு இல்லைங்க சார்? இன்றைக்கி வந்து அமீருடைய நடிப்பில் வெளிவந்த உயிர் தமிழுக்கு அப்படின்னு ஒரு படம். அது வந்து என்னென்னா பொலிட்டிக்கல் ஃபில்ம். அது அதாவது என்னென்னா அதிமுக காலத்தில் வந்து என்ன செஞ்சாங்கன்னா, எதிர்கட்சிக்காரன் வீட்டில் வந்து பொண்ணு கட்டக்கூடாது, கல்யாணம் பண்ணுறதெல்லாம் கடைசி விஷயம், பேசிக்கிற கூடாது, பங்காளிகளுக்குள்ளே வந்து உறவு முறைகளுக்குள்ளே ஒன்றா இருக்கக்கூடாது. அப்படி இருந்துச்சுன்னா, அந்த தகவல் தலைமைக்கு போச்சுன்னா, அன்றைக்கு இருந்த ஜெயலலிதா அவர்கள் வந்து கட்சியை விட்டு நீக்கிடுவாங்க அப்படிங்கிற அச்சுறுத்தல் இருந்தது. இப்போ டெல்லி அரசியல்லாம் முரண்பட்டவர்கள் ஒருவரை ஒருவர் ஒரு இடத்துல சந்திப்பாங்க, கடுமையாக தாக்கிக்கிறாங்கங்கிறது அரசியலில் உண்டு. ஆனால் சந்தித்து கொள்வார்கள் ஏதாவது ஒரு பொது வெளியில். தமிழக அரசியலை பொறுத்தவரையில் அதிமுக குறிப்பாக ஜெயலலிதா காலத்தில் ஒருவரை ஒருவர் பார்த்து கொள்வதே இல்லாமல் ஒரு கட்டம் வந்துச்சு. அப்படி 2 தரப்புக்கு நடுவில் ஒருத்தருக்குள்ளே காதல் வயப்பட்டு ஒரு அரசியல்வாதி எதிர்த்தரப்பு அரசியல்வாதி வீட்டில் இருக்கிற பொண்ணை வந்து லவ் பண்ணான்னா என்ன ஆகும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த உயிர் தமிழுக்குங்கிற கதையில் அமீர் நடிச்சிருக்காரு. ஒரு பொலிட்டிக்கல் ஃபில்மு. அது பொலிட்டிக்கல் சட்டையரு, காமெடி அதெல்லாம் வச்சு கொஞ்சம் ஆக்ஷன் கலந்து ஒரு பிரபலமான ஒரு அரசியல்வாதி அவர் வந்து வாக்கிங் போகும்போது படுகொலை செய்யப்படுறாரு. அந்த கொலைப்பழி வந்து ஹீரோ மேலே விழுகுது. அந்த கொலை செய்யப்பட்டவர் தான் அந்த அவர் காதலிக்கிற பொண்ணோட அப்பா. அப்படிங்கிறப்ப அந்த கொலைப்பழியிலிருந்து அவர் தப்பித்தாரா, மீண்டும் காதலியை சந்தித்தாரா என்பது மாதிரியான ஒரு கதையை வந்து அதில் உருவாக்கியிருக்கிறாங்க. இது வந்து உயிர் தமிழுக்கான. அதில் வந்து அமீர் கொஞ்சம் ஆக்ஷன் சீன்லாம் நடிச்சிருக்கிறாரு. மிக நீண்ட காலம் எடுக்கப்பட்ட ஒரு படம். இப்போ தான் ரிலீஸ் ஆகிருக்கு. இன்னைக்கு நம்ம நாட்டில் நடிகர்களுக்கு பஞ்சமே கிடையாது. ஆனால் இன்னைக்கு நிறைய இயக்குனர்கள் வந்து நடிகராக மாறாங்க, நிறைய நடிகர்கள் வந்து இயக்குனராக மாறுறாங்க, ஓனாக ஒரு ப்ரொடக்ஷனை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ தொடர்ந்து இவங்களே ரிப்பீட்டடாக நிறைய விஷயங்களை பண்ணிட்டு இருக்காங்க. இதை நீங்கள் என்ன மாதிரி? அது இயக்குனர்கள் நடிகராக மாறுறது இருக்குல்ல, அது மாதிரி உலகத்தில் ஒரு மிகப்பெரிய விபத்து ஒன்றுமே கிடையாது. என்ன காரணம்னா, ஒரு குரங்கு பண்ணுற சேட்டையை குரங்காட்டி பண்ண முடியுமா? பண்ண முடியாது. குரங்கு பண்ணுற சேட்டையை குரங்காட்டி, குரங்கை வந்து கண்ட்ரோல் பண்ணலாம் குரங்காட்டி. நடிகங்கிறவன் ஒரு குரங்குன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு எடுத்துக்காட்டுக்காக டைரக்டர் வந்து ஒரு குரங்காட்டி மாதிரி. இப்போ திடீர்னு வந்து குரங்குக்கும் குரங்காட்டிக்கும் சண்டை வந்துடுது. அப்போ குரங்குட்டே போடா அப்படின்ட்டு போயிடுது. யாரா? குரங்காட்டியா? போடா, உனக்கெல்லாம் நான் வித்தா கட்ட முடியாரா போடா அப்படின்னு சொல்லும்போது இந்த குரங்காட்டியே குரங்கா மாறுறது இருக்குல்ல, அதுதான் டைரக்டருக்கெல்லாம் நடிகராகிறது. ரொம்ப சிரமமான விஷயம். இதை நான் சொல்கிறது சில பேர் கோச்சிக்குருவாங்க, என்னடா நடிகனை போய் குரங்குங்கிறான் அப்படின்லாம் சொல்லுவாங்க. ரொம்ப சிரமமான விஷயம். ஒரு ஆளை வந்து நீ இப்படி பாரு, ஸ்மைல் பண்ணு, கோவமாக பாரு, நடந்து போ, திரும்பி போய் பாரு, இதுதான் டைரக்ஷன். இப்படி இது வந்து ஒருத்தர் வந்து கமெண்ட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க இல்லையா, ஒரு கட்டளை எடுத்துக்கிட்டே இருப்பாங்க. இது ஒரு தன்மை. இதையே செய்கிறதுங்கிறது வேற ஒரு தன்மை. இப்போ இயக்குனர்களுக்கு என்ன கோவம் வரும்னா, நம்ம சொல்கிற கதையை இவங்க ஓகே பண்ண மாட்டேங்கிறான், சொல்கிறத இவன் கேட்க மாட்டேங்கிறான். இப்போ நம்ம சொல்கிறத இவன் கேட்க மாட்டேங்கிறான்ல, அப்போ நம்மளே நடிச்சா என்ன அப்படிங்கிற இடத்துக்கு வர்றதுக்கு என்ன காரணம்னா, அவங்க வச்சிருக்கிற ஸ்கிரிப்டை வந்து பல பேர் ஒத்துக்க மாட்டாங்க. ஹீரோயிசத்தை விரும்புவாங்க. ஹீரோயிசம்ங்கிறது யதார்த்த வாழ்க்கையில் ரொம்ப கம்மி. இப்போ நம்ம வரலாறு இருக்குது, விடுதலை போராட்டம், நமக்கு விடுதலை வாங்கி கொடுத்தவர் யார்? மகாத்மா காந்தி வாங்கி கொடுத்தாரு அப்படின்னு படிக்கிறாங்க. அது ஒரு தனிநபர் செயல்பாடு அது கிடையாது. அது வந்து ஒரு 200 வருஷம் போராட்டம் அவர் காலத்தில் முடிவுக்கு வந்துருச்சு. 2ஆம் உலக போர் நடந்து பிரிட்டிஷ் சாம்ராஜ்யம், ஆமாம் இல்லை அவருடைய பிரிட்டிஷ் சாம்ராஜ்யம், அப்போ அவருடைய பங்களிப்பு அதிகமானது தான். ஆனால் பல பேர் உயிர் தியாகம் பண்ணியிருக்காங்கல்ல, தனிநபர் செயல்பாடு இல்லைல்ல. ஹீரோயிசம்ங்கிறது என்னன்னா, எல்லாருடைய உழைப்பையுமே ஒரு தனிநபருடைய பெயரால் சொல்கிறதுக்கு பிறகு தான் ஹீரோயிசம். ஒருத்தன் வந்து 40 பேர் அடிக்கிறான், எல்லா அநீதியாக வந்து தட்டி கேட்குறான், அவன் வந்து காதலிக்கிறான், அவன் வந்து அம்மாவுக்கு பாசமாக இருக்கான், உண்மையாக இருக்கான், கடைசியில் எல்லா தோல்விகளையுமே அவன் நொறுக்கிறான். இதெல்லாம் வந்து கதையில் சொல்லப்படுறது. இதெல்லாம் நிஜமா அப்படின்னு கேட்டால், நிஜ வாழ்க்கையில் எல்லாருமே எல்லா தோல்விகளையும் அவமானங்களையும் அசிங்கங்களையும் பெற்று தான் வாழ்க்கை ஒரு நேர்கோட்டு பாதையில் இயங்காது. அப்போ ஹீரோயிசம் அப்படின்னு நம்ம சொல்கிறது எல்லாமே கனவு நிலை தான். நம்ம இப்படிலாம் இருந்திருக்கணும் அப்படின்னு சொல்கிற ஒரு கனவு நிலை தான். இப்போ நம்ம ஒரு எடுத்துக்காட்டுக்காக சொல்லுவாங்க, ஒருத்தர் வந்து ஒரு வீட்டில் வந்து ஒரு அழகான ஒரு கண்ணாடி பாட்டில் இருக்குது, ஒரு கண்ணாடி டம்ளர் வந்து வாங்கி வச்சுருப்பாங்க அழகாக. அதை வந்து என்ன பண்ணுவான், வீட்டில் இருக்கிற ஒருத்தர் வந்து எதிர் வராமல் விளையாட்டு தரமாக தட்டி விட்டு உடச்சிட்டுவாங்க.
வீட்டில் கூப்பிட்டு திட்டுவாங்க. என்ன திட்டுவாங்க? யார் கண்ணாடி, அழகான கண்ணாடி டம்ளரு இதை உடச்சுவிட்டேன், இந்த சேட்டை பண்ணி உடச்சுவிட்டேன் இவன் தான் அப்படின்னு சொல்லிட்டே இருப்பாங்க. சினிமாவில் பாருங்கள், கண்ணாடியை உடச்சிக்கிட்டு கதாநாயகன் குதிப்பான். அவனை யாருமே திட்ட மாட்டாங்க, எல்லோரும் கைதட்டும். ஒரு டம்ளருக்கே நம்மளை அவ்வளோ அசிங்கப்படுத்துனாங்க இல்லை? அப்போ எவ்வளோ கண்ணாடி உடைக்கிறான், எல்லாரும் கைதட்டுறாங்களே. இந்த உளவியல் இருக்கு இல்லையா, சைக்காலஜிக்கலாக நம்ம நிஜ வாழ்க்கையில் எதெல்லாம் சாத்தியம் இல்லையோ, நிஜ வாழ்க்கையில் டூயர் பட முடியுமா? யாராவது பாடவே முடியாது. நிஜ வாழ்க்கையில் நம்மளை ஏமாத்தணும் போய் அடிக்கவாது முடியுமா? முடியாது. கோர்ட்டில் கேஸ் போட்டாலும் நியாயம் கிடைக்குமா? சில நேரம் கிடைக்காது, கொஞ்ச நாள் ஆகும். சில ரொம்ப கொஞ்ச நாள் இல்லை, ரொம்ப வயசாயிரும். வாய்தாவாக போட்டு சில இடத்துல ஜட்ஜி செத்து போயிடுறான், சில இடத்துல கேஸ் போட்டு செத்து போயிடுறான். இந்த அவ்வளோ நாள் ஆகுது. இப்போ எதுவுமே நடக்காதுல்ல. 2 மணி நேரத்தில் சினிமாவில் எல்லா பிரச்சனையும் தீர்த்துறாங்களே. இந்த உலகத்தில் 2 மணி நேரத்தில் தீர்க்கிறது எங்கேயோ சுப்ரீம் கோர்ட்டில் தீர்க்க முடியல, பார்லிமெண்ட்னால தீர்க்க முடியல, 10 வருஷம் ஆட்சி நடத்தினவங்களால தீர்க்க முடியல பல பிரச்சனைகளை. ஆனால் சினிமாவில் பாருங்கள், கதாநாயகன் 2 மணி நேரத்தில் முடிச்சிட்டாங்க. அரை மணி நேரத்தில் ஒரு பிரச்சனை உருவாயிருது. அடுத்த அரை மணி நேரத்தில் சவால் விடுறேன், இன்டர்வல் வருது. அடுத்த 1 மணி நேரத்தில் எல்லா பிரச்சனையும் சால்வ் பண்ணி போகிறான்ல. நடக்குதா இல்லையா? பாகிஸ்தான்ல இருந்து தீவிரவாதியை கொண்டு வந்துடுறான், இந்த பக்கம் போய் ரவுடியை பூரா பிடிச்சி கொண்டு வந்து ஒரே ரூம்ல கொண்டு அடைச்சிடுறான், எல்லாமே பண்றானா இல்லையா? இதெல்லாம் இந்த ஊர்லயா நடக்குதா? போலீஸ்காரன் பல வருஷமா தேடுறேன் அவர் குற்றவாளியை, அவனுக்கே தெரியல யாரை கொண்டு பிடிக்கிறதுன்னு தெரியல. கோர்ட்டு கண்டுச்சோன்னா யாரையாவது ஒருத்தனை சந்தேக கேஸில் கொண்டு வந்து உள்ளே கொண்டு வரேன், அப்புறம் அதையும் கண்டுபிடிச்சிடுறாங்க கடைசியில். இப்படித்தான் நடக்குது. அப்போ இந்த ஹீரோயிசம்ங்கிறது என்னன்னா, உலகத்தினுடைய ஆகச்சிறந்த புழுகு மூட்டை தான் ஹீரோயிசம். அதை அந்த புழுகு மூட்டையை வச்சு தான் ஏமாத்துறாங்க எல்லாருமே. இப்போ இந்த ஹீரோக்களுக்கெல்லாம் தீனி போடுறதுக்கான கதைகள் இருக்குல்ல, அவங்க கன்வின்ஸ் பண்ணாமல் ஏற்றுக்கிறாத கதைகள் நிறையா இருக்கும். அந்த கதைகளுக்கு கதையின் நாயகன் யார் வேணாலும் நடிக்க வைப்பேன், நான் நடித்தேன்னா யாரை நடிக்க வச்சாலும் ஓடும் அப்படிங்கிற தெனாவட்டில் தன்னம்பிக்கையில் ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் ட்ரை பண்ணுவாங்க. அதுக்கும் ஆள் வரலைன்னா என்ன பண்ணுறது? மார்க்கெட்டில் இல்லாத நடிகனை கூட்டு போய் நடிக்க வச்சோன்னு வச்சுங்க, படம்லாம் நல்லா தான் இருக்கும், பார்க்குறதுக்கு அவனும் வரமாட்டான். இப்போ பூரா என்ன நிலைமைனா, வெள்ளிக்கிழமை படத்தை ரிலீஸ் பண்ணிவிட்டு தியேட்டர் வாசலில் குத்த வச்சுக்கிட்டே இருக்கிறாங்க, யாரும் வரமாட்டேங்கிறாங்க. இந்த ஆபத்து இருக்கிறதுனால ஒரு பக்கம் ஹீரோக்கள் தேவைப்படுறாங்க, இன்னொரு பக்கம் நல்ல கதை இருக்குது நடிக்கிறதுக்கு வரமாட்டேங்கிறாங்கிறதுனால டைரக்டர்கள் கோபத்துக்கு ஹீரோ ஆகிறாங்க. இதனால தான் இந்த உல்ட்டா நடக்குது. அவங்கவுங்க இடத்துல நின்றுக்கிட்டால் நல்லாயிருக்கும், ஆனால் அதுக்கு வாய்ப்பு இல்லாமல். சரி, அடுத்ததாக இங்கே ஹீரோயின் விசஸ் ஹீரோ அப்படின்னு ஒரு இதில் பார்க்கும்பொழுது எப்பொழுதுமே ஹீரோக்கு தான் கொஞ்சம் மவுஸ் அதிகமாக இருக்கிற மாதிரி தெரியுதே சார். எல்லா படங்கள்லையும் பார்க்கும்பொழுது கூட ஹீரோயின் அப்படிங்கிறது 2வது பட்சமாக பார்க்கப்படுது. இப்போ ஒரு படம்னா ஹீரோ யார் அப்படின்னு தான் பார்க்குறாங்க, ஹீரோயின் யார் அப்படிங்கிற ஒரு கேள்வி செகண்டரியாக தான் இருக்குது. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க சார்? அதாவது பெண்களை மையமாக வைத்து எழுதப்படுகிற கதைகள் வந்தப்பெல்லாம், இப்போ பாரதி ராஜா படங்கள், பாலச்சந்தர் படங்கள், அதிலெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா மணிரத்னம் படங்கள் கூட சேர்த்துக்கலாம் கொஞ்சம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பெண்களை மையமாக வச்சு கதை எழுதுனாங்க ஆரம்பத்தில். இப்போ என்ன நடந்துச்சுன்னா, சீரியல்னு ஒன்று வந்துச்சுல, தொலைக்காட்சி தொடர்கள் வந்த பின்னாடி லேடிஸ் ஆடியன்ஸை எல்லாத்தையுமே பிரித்து கொண்டு போய் வீட்டுக்குள்ளே வச்சு கண்ணீரும் கம்பளையுமா அழுக விட்டு அப்படியே லாக் பண்ணிவிட்டாங்க. முடிஞ்சா பெண்கள் திரையரங்கத்துக்கு வருவதை பெரும்பகுதி தடுத்துட்டாங்க. இப்போ வரக்கூடிய பெண்கள் யாருன்னா, இந்த கல்லூரியில் படிக்கிறவங்க, ஒரு 30 வயசுக்கு உட்பட்டவர்கள் மட்டும்தான் சினிமா பார்க்குறாங்க. அதை தாண்டின அம்மாக்கள் இருக்காங்கல்ல, அவங்கள சீரியலில் வச்சு லாக் பண்ணிட்டாங்க. அப்போ பெண்களை மையமாக வைத்து கதை வராததுனால ஹீரோயினியை மையமாக வச்சு படம் எடுக்க முடியாது. ஃபஸ்ட்டு வியாபாரம் வராது. சினிமா வியாபாரம் தானே அடிப்படையில், எவ்வளோ தான் அது ஆர்ட் ஒர்க்குன்னு சொல்லிக்கிட்டாலும் அது அடிப்படையில் வியாபாரம். இப்போ கதாநாயகனுக்கு ஃபேன்ஸ் நிறையா உருவாக ஒரு ஓப்பனிங்க்கு ஆள் உள்ளே வர்றாங்க. ஒரு ரஜினி படம் போடுறாங்க, விஜய் படம் போடுறாங்கன்னா ஒரு தேட்ரு ஃபுல்லாயிரும், க்ரௌடு வரும். அப்போ அவங்க போட்ட இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு உத்தரவாதம் வருது கதாநாயகன் மூலமாக. இது வேறு யாருக்குமே கிடையாது. அப்போ ஹீரோக்களுக்கான அந்த ஃபேன்ஸ் நிறையா க்ரியேட் ஆகும்போது அந்த பிஸ்னஸுக்கு ரொம்ப ஹெல்ப்பாக இருக்குது. அப்படிங்கிறனால ஹீரோக்களுக்கு பிஸ்னஸ் இருக்குது அப்படின்னு திரும்ப அவங்கள வச்சு எடுப்பாங்க. ஓகே சார். கதாநாயகிகளுக்கு என்ன அப்படின்னா, லேடி சூப்பர் ஸ்டாரும் உண்டு, நயன்தாரா இருக்காங்க, திரிஷாவுக்குலாம் அந்த வேல்யூ இருக்குது, அது ரொம்ப ரேராக இருக்குது. ஆனால் என்னென்னா, ரஜினிகாந்த் கூட கதாநாயகன் நடித்த பல பேரை கொஞ்ச நாள் கழிச்சு அதுக்கு அம்மாவும் நடிக்க வச்சுருக்கிறாங்க. ஸ்ரீவித்யா மாதிரி ஆளுகளை. நீங்கள் ரஜினிகாந்த் அறிமுகமான படத்தில் அது கதாநாயகம் இருக்கும், ஒரு உள்ளனா இருப்பார். கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தீங்கன்னா அவர் தளபதியில் பார்த்தீங்கன்னா ரஜினிக்கு அம்மாவை ஸ்ரீவித்யா தான் நடிச்சிருக்கும். அதுவே கொஞ்சம் ஆமாம், அப்படியும் நடக்கிறது உண்டு. இதெல்லாம் என்ன காரணம் அப்படின்னா, கதாநாயகிகள் புதுசாக இறங்கிட்டே இருப்பாங்க.
அப்புறம் அவங்களுக்கு முக்கியத்துவம்னு ஒன்று கிடையாது. ஒரு சில லவ் சீன்ஸு, ஒரு சில காட்சிகள் மட்டும்தான். ஆக்ஷன் படம் அப்படின்னு வகையாக எடுத்துக்கிட்டீங்கன்னா கதாநாயகி அதில் பெரிய விஷயம் ஒன்றுமே கிடையாது. ஏதாவது கதாநாயகி கடத்திட்டு போயிட்டாங்க அப்படி அப்படிங்கிறதுக்கு ஒரு சண்டை காட்சிக்கு லீட் சீனாக தான் கதாநாயகி வருவாங்க. அதனால் கதாநாயகிகளை நோக்கி படங்கள் வந்து எடுக்குது. இப்போ உதாரணத்துக்கு அறம்னு ஒரு படம் வந்து நயன்தாரா வச்சு எடுத்தாங்க இல்லையா, அந்த அம்மா கலெக்டராக நடிச்சிச்சு இல்லையா, அந்த மாதிரி படம் எடுத்தால் ஹீரோயினுக்கு வேல்யூ இருக்கும். ஆனால் அப்படி படம் தொடர்ந்து வராதுல்ல. இப்போ 96 வந்து அதிகபட்சமாக வந்து திரிஷாவுக்கு வந்து ஈக்குவலான ஒரு இன்னும் சொல்லப்போனால் கூடுதலான கேரக்டர் இருந்துச்சு. அந்த மாதிரி ரேர் ஃபில்ம் மட்டும்தான் கதாநாயகிகளை மையப்படுத்துகிற படங்கள். எல்லாம் ஹீரோ ஓரியன்டட். இதில் என்னன்னாங்க சார், ஒரு ஹீரோ தன்னை விட வயசு ரொம்ப குறைஞ்ச ஒரு நடிகரோட சேர்ந்து நடிப்பாங்க. ஆனால் ஒரு ஹீரோயின் வந்து பார்த்தீங்கன்னா தன்னை விட ரொம்ப குறைஞ்ச ஒரு ஆண் நடிகரோட நடித்தா அதை கொஞ்சம் சர்ச்சையாக பேசுகிறாங்க. இதுவுமே இதில் ஒரு கான்ட்ரவர்சியான ஒரு விஷயமா தான் பார்க்க முடியுது சார். இல்லை அப்படி இல்லை. தோற்றம் வந்து என்ன ஆகும்னா எப்பொழுதுமே பெண்கள் வந்து அது கிராமத்திலேயே ஒரு பழமொழியை சொல்லுவாங்க, ஆண் வளர்ச்சி வந்து ஒரு அவரக்கொடி மாதிரி, பொண்ணு வளர்ச்சி வந்து ஒரு புடலக்கொடி மாதிரின்னு சொல்லுவாங்க. ரொம்ப சீக்கிரமாக வந்து ஒரு ஒரு பருவமும் அழகு வந்து அவங்களுக்கு சீக்கிரமாக கூடி வரும். அதே மாதிரி அது ரிவர்ஸ் கியரில் திருப்பி போயிடும். சினிமா வியாபாரம் தானே. அதனால அவங்க என்ன செய்வாங்கன்னா இந்த தாத்தாவாக இருக்கிறவனை பூரா ஹீரோவை வச்சு இன்னும் மெயின்டைன் பண்ணுறாங்க. மேக்கப் பிக்கப்பை போட்டு விற்க வச்சு பண்ணுறாங்க. அந்த அவசியம் கதாநாயகிகளுக்கு இல்லை. ஏன்னா அடுத்தடுத்து கதாநாயகி வந்து இறங்கிட்டே இருக்குது. ஏன்னா இவங்களுக்கு வியாபாரம் இருக்கிறதுனால கதாநாயகனை விட மாட்டேங்கிறான். ஹீரோ வயசானாலும் தாத்தாவானாலும் ஹீரோவை ஏன் விட மாட்டேங்கிறான்னா அது பிஸ்னஸ் இருக்குது. ஹீரோயினிக்கு அது இல்லைல்ல. ஹீரோயினிக்காக படம் ஓடுறது இல்லைல்ல. அது கொஞ்ச நாள் தானே இருக்கும் ஃபேன்ஸு. அப்போ அவங்க வந்து ஒரு 18 வயசில் அறிமுகமாகறாங்கன்னா ஒரு 28 வயசு, ஒரு 10 இயர்ஸ்க்குள்ளே வந்து அவங்க மார்க்கெட் வந்து பெரும்பதி போயிடும். அடுத்த ஹீரோயினி வந்துடுவாங்க. ஓகே சார். அது ஒரு காம்படிஷன் ஒரு பெரிய காரணம். நிறைய ஹீரோயினி வந்துகிட்டே இருக்கிறது ஒரு காரணம். ஓகே சார். இந்த நேர்காணலோட ஒரு இறுதி கேள்வியாக, தற்போது இப்போ 10th 12th பப்ளிக் எக்ஸாம்லாம் முடிஞ்சிருக்கு. அந்த மாணவர்களெல்லாம் நான் விரைவில் சந்திக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நடிகர் விஜய் தற்போது ஒரு அறிவிக்கை கொடுத்துருக்காரு. இதை பற்றி உங்களோட கருத்து? விஜய் ஏற்கனவே ஸ்டூடெண்ட்ஸ்க்கெல்லாம் பரிசுலாம் கொடுத்துட்டாரு, பல மாணவர்களை பாராட்டிட்டாரு. இதெல்லாம் இதுக்கு முன்னாடியே சூர்யா போன்றவர்கள்லாம், சிவகுமார் போன்றவர்கள்லாம், கார்த்தி போன்றவர்கள்லாம் அகரம் ஃபவுண்டேஷன் மூலமாக பல ஆண்டுகள் செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க. இவர் அரசியல் வரப்போகிறேங்கிறதுலேருந்து அதை ஆரம்பிச்சிருக்காரு. எது செஞ்சாலும் பரவாயில்ல, ஸ்டூடெண்ட்ஸுக்கு நன்மை நடக்குது அப்படின்னா வரவேற்போம். ஆனால் இதை வச்சு முதலமைச்சர் ஆயிடலாம்னு, நோட்டு புஸ்தகம் கொடுத்தா முதலமைச்சர் ஆயிடலாம், வந்து ஜாமெண்ட்ரி பாக்ஸ் கொடுத்தா வந்து நம்ம நாட்டை ஆட்சி பிடிச்சிடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்களான்னு தெரியல. கிழக்கிந்திய கம்பெனி தான் பின்னாடி பிரிட்டிஷ் சாம்ராஜ்யத்தை நிறுவிச்சுன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி சினிமா மார்க்கெட் மட்டுமே நாட்டினுடைய அரசியலை தீர்மானிக்கும் என்கிற நம்பிக்கை எனக்கு கிடையாது. அதை நோக்கிய பயணமாக இல்லாமல் உண்மையிலேயே இளைஞர்களை வந்து நல்வழிப்படுத்தணும், அவங்களுக்கு உதவி செய்யணுங்கிற எண்ணம் விஜய்க்கு இருந்தால் நிச்சயமாக அதை வரவேற்கலாம். நல்ல விஷயம்தான், பாராட்டுக்குரிய. இன்னைக்கு பாப்கார்ன் சினிமா நேயர்களுக்காக உங்களுடைய பலதரப்பட்ட விமர்சனங்களையும் கருத்துக்களையும் தெரிவிச்சிருக்கீங்க. உங்களோட இந்த நேரத்துக்கும் கருத்துக்கும் பாப்கார்ன் சினிமா நேயர்கள் சார்பாக நன்றி.